ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமுக்கான ஒரு ப்ரீவியஸரில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு இதில் இருக்கக்கூடியதில் எந்தெந்த கேள்விகள் படிக்கணும், அது போக உங்களுக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 8 மார்க் கொஸ்டினில் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் எல்லாத்தையும் தரவு பண்ணினீங்க அப்படின்னால கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய அந்த 14 ஒன் வேர்டு அப்படிங்கிறத அட்டன் பண்ணிடலாம். பாடல் வினா பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு அப்டேட் பண்ணும்போது நாளைக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க்கில் தமிழோதுவியம் கவிதையில் உங்களை கவர்ந்த ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடியது கண்ணன் பூந்த பந்தல் எவ்வாறு இருந்தது, கூவல் என்று அழைக்கப்படுவது எது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் யூனிட்ல சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது, இடிகுறல் பெருங்குடல் இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு புக் பேக்கில் இருக்கிறத மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னம்னா உங்களுக்கு இந்த மொழித்திறன் பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இலக்கண குறிப்பறுதல் பகுபத உறுப்பு இலக்கணம் உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மனப்பாட பாடல் எல்லாத்தையுமே ஒரு தடவை படிச்சிருங்க. ஏன்னா மனப்பாட திருக்குறள் கம்பல்சரி கொஸ்டின் அப்படிங்கிறனால சொற்களை இணைத்து தொர்களை விரிபடுத்து குழந்தை சிரித்தது கொடுத்துருக்காங்க இல்லையா, இது. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா மரபு இணை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. நகமும் சதையும் கண்ணும் கருத்தும். இப்போ கண்ணும் கருத்தும்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா அதை வச்சு ஒரு தொடர் எழுதணும். அந்த தொடர் எப்படிப்பட்டதானாலும் இருக்கலாம். என்னுடைய தாயார் எங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்வார், எதையும் கண்ணும் கருத்துமாக படிக்க வேண்டும். இந்த மாதிரி என்ன தொடர் எழுதினாலும் உங்களுக்கு அதுக்கு மார்க் போடுவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கலைச்சொல் புக் பேக்கில் இருக்கிற எல்லாம் படிச்சிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் நீங்கள் எது படிக்கணும் அப்படின்னம்னா 3 மார்க் செய்யுள் உரைநடை ரெண்டுலையுமே உங்களுக்கு ஒன்று தான் எக்ஸாமில் அட்டன் பண்ண போகிறீங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு ஆனுவல் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே 10th நீங்கள் இந்த பேட்டர்ன் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேருந்தே 95 above ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னம்னா 10th நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 29 3 என்னும் எண்ணு பெயர்களை பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது. ஃபர்ஸ்ட் யூனிட்ல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற பாடத்திலேருந்து கேட்டிருக்காங்க. மருத்துவர் முத்துலட்சுமியின் சாதனை குறிப்பிடுக அப்படிங்கிறது உங்களுக்கு 6வது யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் எழுத போகிறீங்க. ஏன்னா 31ல் நமக்கு 10 வினா கேட்டுறாங்க. புரியுங்களா? உரைநடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 9 யூனிட் படித்து பரீட்சையில் எழுத வேண்டியது ஒரு 3 மார்க் தான். ஏன்னா 31 ஜென்ரல் கொஸ்டின், ஒரு பேராகிராஃப் பொறுத்து 3 கேள்வி. அப்போ 9 யூனிட்டில் என்ன எது படிக்கலாம் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய செருவினா படிச்சிங்கனாலே போதுமானது. அடுத்து அதே மாதிரி தான் உங்களுக்கு செய்யுள்ளையும். ஏன்னா உங்களுக்கு மனப்பாட பாடல் ஒன்று கேட்குறாங்க. அதுவும் மனப்பாட பாடல் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் வேறு. காடெல்லாம் என தொடங்கும் பெரிய புராணம் பாடல், தமிழ் விடுதூதில் இருக்கக்கூடிய மனப்பாட பாடல், இது மட்டுமே உங்களுக்கு போதுமானது. யசோதர காவியம், பெரிய புராணம், தமிழ் விடுதூது, இதில் இருக்கக்கூடிய மனப்பாடல் பாடல் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு அறிவையும் உயிரினையும் தொல்காப்பியம் எவ்வாறு தொகுத்துரைக்கிறார், ஏமாங்கத நாட்டில் எவையெல்லாம் ஆயிரக்கணக்கில் இருந்ததாக. அடுத்தது யசோதர காவியத்தில் இருக்கக்கூடிய 3 மார்க் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதியிலேருந்து தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டு, வல்லின மிகும் ஈட்டும் நீக்கியும் எழுதுவதன் இன்றியமையாமை, உருவகணி ஒன்று படிச்சிங்க அப்படின்னா உருவகணியும் ஊமையனையும் படிச்சுக்கோங்க. அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 38ல் உங்களுக்கு கடிதம் கேட்டிருக்காங்க. தமிழ் ஆங்கிலம் என கையடக்க பிரதி. எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த 2ல் ஒன்று தான் கேட்க போகிறாங்க. பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழா. 39க்கு நயம் பாராட்டல் எப்படி எழுதுறதுன்னு நானே வீடியோ போட்டிருக்கேன். 40ஆம் நம்பர் உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய நிற்க அதற்கு தக அப்படின்னு ஒவ்வொரு இயல் முடிஞ்சுனே இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் படிச்சிங்க. இது வந்து ஆக்சுவலாக ஜென்ரல் கொஸ்டின். கேட்குற கேள்விக்கு ரிலேட்டடாக ஒரு 5 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னால என்ன எழுதினாலும் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. அதனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மொழிபெயர்க்க பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் புத்தா இங்கிலீஷ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இது ஒன்று. அடுத்து ஃபஸ்ட்டு 2 யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த தமிழாக்கம், இது 3மே படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் 41ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணலாம். 42க்கு அதேமாதிரி உங்களுக்கு காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, சொந்த நடையில் எழுதுறது. நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் அந்த 3 8 மார்க் இல்லையா. அந்த 3 8 மார்க்குக்கு இது வந்து ஒரு செலக்டட் கொஸ்டின்ஸ். இதில் இருக்கக்கூடியதை படித்தா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய கேள்வி தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஏறு தழுவுதல் ஒன்று படிச்சுக்கோங்க. இந்திய தேசிய இராணுவ தூண்களாக திகழ்ந்தவர், இது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தூது அனுப்ப தமிழை திறந்தது, தமிழ் விடு தூது படிச்சுக்கோங்க. பெரிய புராணம். அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யசோதர காவியத்தில் இருக்கக்கூடிய நெடுவினா, அதுவும் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நூலகம் நூல்கள் ஆகியன குறித்து அண்ணாவின் வானொலி, தாய்மை வறட்சி இல்லை சிறுகதைகளிலும் ஏலத்தாயின் பாத்திரம். அடுத்ததாக 2வது இயலில் இருக்கக்கூடிய தண்ணீர் கதையை கருப்பொருளும் சுவையும் குன்றாமல் எழுதுக. இது 3ம் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 45ஆம் நம்பர் கேள்வி உங்களால் அட்டன் பண்ண முடியும். இந்த PDF அதுபோக ப்ரீவியஸரில் நடந்த ஒரு 4 டிஸ்ட்ரிக்டான கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.